இங்கே ஒரு பொண்ண டேரக்டர் ஸ்டூடியோ கூட்டிட்டு வராரு மியூசிக்காக. அங்க மியூசிக் பாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் பாடிட்டு இருக்கும்போது, மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது. "ஏம்மா என்ன திட்டுற?" அப்படின்னு கேட்குறாரு. "நான்லாம் உன்ன திட்டவே இல்ல சார்ன்னு" சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் பாடு அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் பாடுறாங்க. மறுபடியும் பாடும்போது, மறுபடியும் திட்டுற சவுண்ட் கேட்குது. "நீங்க என்ன திட்டிட்டே இருக்கீங்க சார், நான் போறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க வெளிய கிளம்பி போறாங்க. வெளிய கிளம்பி போகும்போது, கரண்ட் ஆஃப் ஆயிடுது. டோரும் க்ளோஸ் ஆயிடுது. ரூம்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டே இருக்கு. சரி சார் நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன்னு கேண்டில் எடுத்துட்டு வராங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். ஆஃப் பண்ணிட்டு போகவும், சரி ஓகே நான் வேற கேண்டில் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போகவும் அந்த ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து நிக்கிறா. என்னாச்சுன்னு கேட்கும்போது, என் லைஃபே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. சொல்லும்போது திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு காணாமயும் போயிடுறா. அவன் தான் எல்லாமே பண்றான் போல அப்படின்னு நினைச்சு இவனை எல்லாரும் திட்டுறாங்க. இங்க யாருமே இல்ல சார்ன்னு சொல்லிட்டு கேண்டில் அவனும் பத்த வைக்கிறான். பத்த வைக்கும்போது ஒருத்தன் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். 3 பேரும் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அவ பாத்ரூம் போயிட்டு வரா. அப்ப தண்ணிலாம் உறைஞ்சு போய் கிடக்கு. வெளிய அழுதுட்டு இருந்த பொண்ணு உள்ள வந்து தலையெல்லாம் முட்டிக்கிட்டே இருக்கா. என்ன மேம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவ வேகமா வந்து அவள பயமுறுத்துறா. பயமுறுத்தும்போது பயந்து போய் பின்னாடி திரும்பும்போது மியூசிக் டைரக்டர் இறந்து போய் கிடக்குறாரு. கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றா. இவர் இருந்தா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க போஸ்டர்ஸ் தான் இருக்கு. சரி ஓகேன்னு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தன் ஹால்ல உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்கான். டீ குடுக்குறான். ஆனா அந்த டீ குடுத்தவன் காணாம போயிடுறான். காணாம போக இங்க 3 பேர் தவிர யாருமே இல்ல அப்படின்னு மியூசிக் டைரக்டர் சொல்றாரு. அப்ப லைட் ஆஃப் ஆகும்போது ஒரு பேயா வந்து முன்னாடி வந்து நிக்குது. நெறைய பேய் மொத்தமா வந்து நிக்குது. சரின்னு தப்பிச்சு ஓடியும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ப்ரொடியூசர் கால் பண்றாரு. என்னடா நியூஸ் பார்த்தியா? மியூசிக் டைரக்டர் நேத்து இறந்து போயிட்டாராம். சரக்கு அடிச்சு வண்டி ஓட்டி ஒவ்வொருத்தவங்களும் ஏத்தியும் கொன்னுட்டாருன்னு சொன்ன பின்னாடி அப்பதான் தெரியுது அங்க இருந்த பேயெல்லாம் இவர் ஏத்தி கொண்டவருன்னு. தோணுது அவர் யாருன்னு நேத்து நம்ம பார்த்தோம்னா அப்ப மியூசிக் டைரக்டர் கால் பண்றாரு. டோரும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது.